தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் வாகனத்தில் வெடிப்பொருட்கள், 2 கைது. வெற்றிலைக்கேணியில் கடற்தொழிலாளர்கள் முறுகல். தமிழரசு கட்சி கிளிநொச்சியில் வேட்புமனு தாக்கல். லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனுக்கு விளக்கமறியல். இந்தியாவில் விடுதலை புலிகள் உட்பட 45 அமைப்புகளுக்கான தடை நீடிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த லேண்ட் குரூசர் வகை வாகனத்துடன் விமானப்படை கோப்ரால் உட்பட 2 வெடிப்பொருட்களுடன் திங்கட்கிழமை அதிகாலை கைது செய்துள்ளதாக வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளாவளி பாளையடி வட்டை வீதியில் திங்கட்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் பயணித்த லேண்ட் குரூசர் வாகனத்தை போலீசார் சந்தேகத்தில் நிறுத்தியுள்ளனர். எனினும் அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் அம்பாறை விமானப்படைக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர். அப்போது வாகனத்தை போலீசார் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். அதன்போது வாகனத்திலிருந்து 1 கிலோகிராம் அமோனியா, ஜெல்கூர், வெடிக்கான கயிறு, ஒரு பந்தம், 3 போத்தல் கெமிக்கல் என்பவற்றை மீட்டுள்ளனர். கொடக்கவில அரகம் பாவிலை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் ட்ரோன் கேமரா இயக்குநராக விமானப்படை கோப்ரால் ஹனிந்து போப்பிந்த சமரவீர, கலனி கொல்கம்புர வத்தை பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீலால் சுஜீவ ஆகிய 2வரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளனர். அத்துடன் லேண்ட் குரூசர் வாகனத்தை மீட்டு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் புதையல் தோண்டும் நோக்கத்துடன் இந்த பகுதிக்கு வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த வெள்ளாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரவலை கடற்தொழிலாளர்கள் இடையே 3வது நாளாக திங்கட்கிழமை அன்று முறுகல் நிலை தொடர்ந்து வருகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது: வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரவலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் 2 படகுகளில் 150க்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரவலை தொழில் புரிந்து வருகின்றார். ஆனால் ஏனைய கடற்தொழிலாளர்களின் வலைகள், படகுகள், இயந்திரங்கள் பாதிப்பதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருகின்றது. வெற்றிலைக்கேணியிலிருந்து 150க்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறித்த கரைவலை முதலாளி கோவில் கடற்பரப்பு வரை சென்று வருவதால் ஏனைய கடற்தொழிலாளர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. குறித்த கரைவலை முதலாளியின் செயற்பாட்டால் அவரது கரவலையில் சிக்குண்டு சிறு தொழிலாளி ஒருவரின் படகு, இயந்திரம் சேதமடைந்துள்ளது. ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அப்பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னர் வெற்றிலைக்கேணி விநாயகர்புரம் பகுதியில் தற்போது தொழில் புரிந்து வருகின்றனர். அதிகாலை 6 மணிக்கு பிறகு கரைவலை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போதும் அவர்கள் சட்டத்திற்கு முரணான நேர காலத்தை மீறி ஏனைய கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் பாதிப்படைந்த கடற்தொழிலாளர்கள் குறித்த கரைவலை முதலாளியுடன் 3வது நாளாகவும் முறுகலில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக கடற்தொழில் சமாசத்திற்கும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் முறுகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதாக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் 3வது நாளாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, பச்சிலைப்பள்ளி ஆகிய 2 பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களை இலங்கை தமிழரசு கட்சி நேற்று தாக்கல் செய்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா, முன்னாள் தவிசாளர்களான அருணாச்சலம் வேலமாளிகிதன், சுப்பிரமணியம் சுரேன் உள்ளிட்ட தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை உறுப்பினர்களின் பங்கேற்போடு 2 சபைகளுக்கான வேட்புமனு தாக்கல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நண்பகல் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழில் லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகன் திங்கட்கிழமை அன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், வழக்கு ஒன்றினை இல்லாது செய்வதாக கூறி யாழ் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் ஒருவர் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். இந்நிலையில் லஞ்சம் வழங்கியவர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அந்த வகையில் குறித்த போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
அத்துடன் லஞ்சம் பெற்ற நபரை கைது செய்யுமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் திங்கட்கிழமை சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். இதன்போது குறித்த சந்தேக நபரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட 2400 கிலோகிராம் குஷ் போதைப் பொருளுடன் இந்திய தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 25 மில்லியன் ரூபாய் என்று சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய 32 வயது மற்றும் 29 வயதுடைய இந்திய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி தம்பதி முதல் முறையாக இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் இந்தியாவில் வணிக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் சுங்க அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர். பயண பொதிக்குள் சூட்சுமான முறையில் மறைத்து வைத்து குஷ் போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பதியினர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை பூமி திரும்ப உள்ளார். வெறும் 9 நாட்கள் பயணமாக விண்வெளி மையத்திற்கு சென்ற நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பட்ச் வில்மோர் ஆகியோர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. நீண்ட முயற்சிகளுக்கு பின்னர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்த டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றடைந்தது. இதன் மூலம் நேற்றிரவு பூமிக்கு புறப்படும் சுனிதா வில்லியம்ஸ் இன்று மாலை வந்தடைவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதள பக்கங்களின் மூலம் காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் பல்வேறு வகையில் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர். சமீபத்தில் உணவுப் பொருட்கள் விநியோக சேவையில் ஈடுபட்டு வந்த குறித்த ஒரு செயலி வாயிலாக வாடிக்கையாளர் ஒருவர் 600 கிராம் திராட்சை வாங்கியுள்ளார். செயலி ஊழியரால் விநியோகிக்கப்பட்ட போது அதன் எடை 395 கிராமாக மட்டுமே இருந்துள்ளது. இது குறித்த புகைப்பட ஆதாரத்துடன் வாடிக்கையாளர் எழுப்பிய கேள்வி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. போப் பிரான்சிஸ் பலிப்பீடத்தின் முன் அமர்ந்திருக்கும் புதிய புகைப்படத்தை வத்திக்கான் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஜெமிலி மருத்துவமனையில் சக பாதிரியார்களுடன் அவர் திருப்பலியில் கலந்து கொண்டதாகவும் அவரின் உடல்நிலை தற்போது முன்னேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்படம் பின்னால் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் போப் பிரான்சிஸ் ஊதா நிற சட்டை அணிந்தபடி பலிப்பீடத்தின் முன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருப்பதை காட்டுகின்றது. பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி மருத்துவமனையில் போப் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வெளியான முதல் புகைப்படம் இதுவாகும். போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சியால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் நுரையீரல் 2லும் நிமோனியா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அளிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகின்றார். இதனிடையே அவரது சிறுநீரகங்கள் லேசான பாதிப்புக்குள்ளாகி இருப்பது மருத்துவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் பிப்ரவரி மாதம் 23ஆம் திகதி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு மார்ச் 3ஆம் திகதி மூச்சு விடுவதில் மீண்டும் சிரமம் ஏற்பட்டதாகவும் நுரையீரல் பாதிப்பு அதிகரித்ததையும் தொடர்ந்து மீண்டும் வெண்டிலேட்டர் மாற்றப்பட்டு அதன் உதவியுடன் அவர் சுவாசித்ததாக வத்திக்கான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட 45 அமைப்புகள் அடங்கிய தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியலை இந்தியா உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மற்றும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட மற்றும் பயங்கரவாத அமைப்புகளின் திருத்தி அமைக்கப்பட்ட 67 அமைப்புகள் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 45 பயங்கரவாத அமைப்புகளாகவும் 22 சட்டவிரோத அமைப்புகளாகவும் வகைப்படுத்தப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்ட பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 2003 ஐக்கிய அமெரிக்கா ஈராக்குடன் போரை ஆரம்பித்தது. ஈராக்கின் மத்திய வங்கியில் இருந்து 1 பில்லியன் பெறுமதியான பணம் சதாம் ஹுசைனின் குடும்பத்தினரால் எடுத்துச் செல்லப்பட்டது. 2003 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் 6ஆம் சுற்று பேச்சுகள் ஜப்பான் ஆக்கோன் நகரில் ஆரம்பமாயின. 2014
ரஷ்ய கிரிமிய நாடாளுமன்றங்கள் இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 2015 தூனிசியா பார்டோ தேசிய அருங்காட்சியகம் தாக்கப்பட்டதில் 23 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.